ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பிரெட் ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பொதுவாக பிரெட் ஹல்வா நம்ம பாய் வீட்டு கல்யாணங்களில் நம்ம சாப்பிட்ருப்போம். இன்றைக்கி நம்ம பிரெட் ஹல்வா ரொம்ப ஈஸியாக ரஸ்க்கு வச்சு எப்படி பிரெட் ஹல்வா பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ரஸ்க் பிரிட்டானியா 2 பேக் 200 கிராம்ஸ் அப்ராக்சிமேட்லி எடுத்திருக்கேன். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைன் பவுடராக பண்ணி எடுத்துக்கலாம். 200 கிராம் நெய், 2 கப் பால், 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், முந்திரி பருப்பு, உலர் திராட்சை. இப்போ ஒரு அடி கனமான கடாயில் பாதி நெய், நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யில் பாதியும் 1/4 கப் கடலை எண்ணெயும் சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் நம்ம முந்திரி பருப்பும் உலர் திராட்சையும் வறுத்து எடுத்துக்க போகிறோம். உலர் திராட்சையை முன்னாடியே எடுத்துருங்க. திராட்சை ஓப்பன் ஆகிட்டா அதில் இருக்க புளிப்புத்தன்மை நம்ம ஹல்வாவில் கலந்துரும், டேஸ்ட் மாறிடும். முந்திரி பருப்பை நல்லா கோல்டன் ப்ரௌனில் வறுத்து எடுத்துக்கோங்க. பிரெட் ஹல்வா நம்ம ப்ரெட்டை வச்சு செய்கிறத விட ரஸ்க் வச்சு செய்கிறது ரொம்ப ஈஸி. அடுத்து ரஸ்க் பவுடரை ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். நெய்லேயே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வறுத்து எடுக்கிறோமோ அவ்வளோக்களவு டேஸ்ட்டு நம்மளுக்கு ஜாஸ்தியாக கிடைக்கும். 1/4 கப் கடலை எண்ணெய் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக நெய்யவே வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், இன்னும் டேஸ்ட் நல்லா கிடைக்கும். இப்போ பாருங்கள், கோல்டன் ப்ரௌனில் நம்ம ரஸ்க் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. நம்ம 2 கப் பால் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. அதை நம்ம சூடாக ஆட் பண்ணி, நல்லா சூடாக இருக்கப்பையும் ரஸ்கில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. கட்டி இல்லாமல், லம்ப்ஸ் இல்லாமல் கிளறி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். ஃபுல்லாக ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹல்வா கட்டி கட்டியாக ஆகிடும். நம்ம மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பால் சூடாக இருக்கிறப்பையும் சிம்மில் வச்சு பண்ணுங்கள். பால் நல்லா உறிஞ்சினதுக்கப்புறம் 2 கப் சர்க்கரை நம்ம ஆட் பண்ண போகிறோம். நான் எடுத்துருக்கிற அளவுக்கு 2 கப் சர்க்கரை நான் ஆட் பண்ணுறேன். இது நீங்கள் சர்க்கரையை பவுடராக கூட பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாக முடியும் உங்களுக்கு வேலை. பாருங்கள், நம்ம ஹல்வா நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. பாதி எடுத்து வச்சுருந்த நெய்யும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கடைசியாக நம்ம இப்போ முந்திரி பருப்பும் ஏலக்காய் தூளையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதெல்லாம் சிம்மில் வச்சு தான் பண்ண போகிறோம். சிம்மில் வச்சு பண்ணுங்கள். ரொம்ப ஹை ஃப்ளேமில், மீடியம் ஃப்ளேமில் வச்சா கீழே அடி பிடிச்சிரும். நமக்கு ஒட்டாமல் இந்த மாதிரி கீ வெளியே வந்திருக்கு பார்த்தீங்களா, நல்லா ஓஸ் அவுட் ஆகிருக்கு. இந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நம்ம கலரே பாருங்கள் எவ்வளோ அட்ராக்டிவாக வந்திருக்கு. நம்ம பிரெட் ஹல்வா ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி, கம்மியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு 30 மினிட்ஸ் மேக்ஸிமம் அவ்வளோதான் பண்ணிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாருங்கள், நம்ம பிரெட் ஹல்வா ரொம்ப டெலிஷியஸாக, ரொம்ப டெம்டிங்காக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.